ஹாய் குடீஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை வலையில் சிக்கிய இளைஞன். வாங்க பார்க்கலாம். பாபு ஒரு கல்லூரி படிக்கும் மாணவர். அவருக்கு கடலில் குளிக்கிறதுனா அவ்வளோ இஷ்டம். எப்போ கடலுக்கு போனாலும் மணிக்கணக்காக குளிச்சுட்டு தான் வெளியேறுவார். இப்படி தான் ஒரு நாள் வழக்கம் போல் கடல் நீரில் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. கடல் அலையில் மூழ்கி எந்திரிச்சபடின்னு ரொம்ப நேரமாக குளிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ திடீர்னு தான் மேலே வந்து ஏதோ ஒன்று விழுகிறத உணர்ந்த பாபு திடுக்குன்னு கடல் நீரை விட்டு மேலே எழும்பி பார்க்குறாரு. தன் உடல் முழுவதும் வலையால் மூடப்பட்டிருக்கிறத பார்த்து பயந்து போயிடுறாரு. மெல்ல மெல்ல தன் கரையை நோக்கி இழுக்கப்படுறத உணர்ந்த பாபு கடைசியில் கடற்கரைக்கே வந்து சேர்றாரு. கடற்கரையில் வலையை பிடிச்சபடி ஒரு மீனவன் நின்றுட்டு இருந்தாரு. வலைக்குள்ள மனித உருவம் இருக்கிறத பார்த்து பயந்து போயிட்டாரு. வேகமாக ஓடி வந்து வலையை அவிழ்த்து பாபுவை விடுவிக்கிறாரு. நான் கடலில் குளிக்கிற என்னோட சுதந்திரத்தை நீ கெடுத்துட்ட. உன்னை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. உன்னை பார்க்குறப்ப எனக்கு ஆத்திரமா வருது அப்படின்னு பாபு பயங்கரமா கத்துறாரு. உடனே அந்த மீனவர், தம்பி நீ என் மேலே ஆத்திரப்படாதப்பா. கடலில் வலை வீசி மீன் பிடிக்கிறது என்னோட தொழில். ஏதோ நான் வலையை வீசும்போது நீயும் வலைக்குள்ளே மாட்டிக்கிட்ட. அதுக்காக நான் என்னப்பா செய்ய முடியும்? என் மேலே ஏன்ப்பா இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு மீனவர் ரொம்ப தன்மையாக பேசுகிறாரு. அதை கேட்டதும் பாபுவுக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது. என்னது, கடலில் தொழில் செய்தியா? அதே மாதிரி தான் நானும். கடலில் குளிக்கிறது என்னோட உரிமை. என்ன நீ இழிவுபடுத்திட்டேல, உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன். எவ்வளோ பெரிய அவமானம் எனக்கு. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு அவமானத்தை நான் சந்தித்ததே கிடையாது அப்படின்னு இன்னும் துடிப்போடு பேசுகிறாரு பாபு. அந்த மீனவன் கொஞ்ச நேரம் அப்படியே யோசனையிலே இருக்காரு. என்ன இவனுக்கு இவ்வளோ கோபம் வருது? இப்போ என்ன நடந்து போச்சு? இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் நம்மக்கிட்ட வம்பு தான் இழுப்பான். இவன் கோபத்தை எப்படியாவது அடக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறாரு. திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை தோணுது. தன் கையில் இருந்த வலையை விரித்து திரும்பவும் பாபுவை வலையில் போட்டு வலைக்குள்ளே அமுக்கி மூட்டையாக கட்டிட்டாரு. அதை பார்த்ததும் அப்படியே அதிர்ந்து போயிட்டாரு பாபு. ஏய், என்ன செய்கிற? எதுக்காக என்னை வலையில் போட்டு கட்டுற அப்படின்னு ஆத்திரத்தோடு கேட்குறாரு. உடனே மீனவன், தம்பி நீ தானப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன வலையும் வலையில் சிக்கின பொருளும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு. கடலுக்குள்ளே இருந்து என் வலையில் சிக்கினது நீ தான். அப்போ நீ எனக்கு சொந்தம் தானே. அதனால் உன்னை இப்படியே கல்லை கட்டி நான் கடலில் போட்டுறேன். இனிமேல் நீ நிரந்தரமாக உனக்கு பிடிச்ச மாதிரி கடல்லே மூழ்கி கிடக்கலாம் அப்படின்னு அந்த மீனவன் சொல்கிறாரு. அதை கேட்டதும் பாபு பயத்தில் நடுங்கி போயிட்டாரு. ஐயா, என்னை விட்டுடுங்க. இனிமேல் உங்களோட வம்புக்கு நான் வரமாட்டேன். இனிமேல் இந்த கடற்கரை பக்கமே வரமாட்டேன்னு அழுது புலம்புறாரு. மீனவனுமே உடனே பாபுவை வலையிலிருந்து விடுவிக்கிறாரு. மீனவனோட முகத்தை கூட திரும்பி பார்க்காம ஓடியே போயிட்டாரு பாபு. ஹாய் குடீஸ், இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, கோபத்தில் எது கிடைச்சாலும் அதை வீசி எறிய எல்லாராலையுமே முடியும். ஆனால் அந்த கோபத்தையே வீசி எறிய ஒரு சிலரால் தான் முடியும். அதே மாதிரி கோபம் அப்படிங்கிறது பிறர் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்துக்கிற தண்டனை தான். அதனால் கோபத்தை குறைப்போம், அன்பை விதைப்போம். ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.